Welcome to Cook with Martina. இன்னைக்கு மசாலா சிக்கன் லெக்ஸ் இதுதான் நம்ம பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ லெக் பீஸ் எடுத்திருக்கேங்க. அதுக்கு ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸ் நான் சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், பெப்பர் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த சிக்கன் லெக்ஸை நம்ம இந்த மசாலால கோட் பண்ண போறோம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம மேரினேட் பண்ண விடலாங்க. இப்போ அந்த லெக் பீஸை நம்ம ஃப்ரை பண்ணிக்க போறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வைக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹாட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சிக்கன் லெக் பீஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற பீஸ் விட லெக் பீஸ் கொஞ்சம் நேரம் ஆகும் குக் ஆகிறதுக்கு. ஏன்னா வெளியே குக் ஆகிடும், பட் உள்ள கொஞ்சம் ராவாக இருக்கும். ஸோ அதனால நான் சிம்மில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே திருப்பி நான் குக் பண்ணிட்டு இருந்தேங்க. இதோட டிஷ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னொரு மெயின் இது இருக்கு. அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் டிஷ் ரெடி ஆகும். இந்த பவுல்ல வரமிளகா, பச்சை மிளகா, பூண்டு, ஒரு வெங்காயம் அண்ட் கொத்தமல்லி இருக்கு. அதெல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் தனியா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதே கடாய் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த சிக்கனை ஃப்ரை பண்றதுக்கு, அதே கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போறது இல்லை, ஏன்னா அந்த சிக்கனை ஃப்ரை பண்ண எண்ணெயில தான் நம்ம இப்போ அந்த அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கிறோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேங்க. நல்லா பியூட்டிஃபுல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் நான் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன்னொன்னா அந்த சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். எனக்கு 1/2 கிலோக்கு 5 லெக் பீஸ் வந்துருந்துச்சு. அந்த சிக்கனை 1 by 1 நம்ம டர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். அப்பதான் அந்த சாஸ் ரெண்டு சைட்லயும் ஸ்டிக் ஆகும்.
மசாலா சிக்கன் லெக் ரெடியோ ரெடி.